வணக்கம். வெல்கம் டு IBACIO 2023 கிராஷ் கோர்ஸ். இந்த வீடியோல 2021க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்டையரா வந்து என்னன்னா அனலைஸ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டான வந்து என்னன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து என்னன்னா 20 கொஸ்டின்ஸ். இதுல எந்த கேட்டகரியில வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி வந்து என்னன்னா கொஸ்டினோட டஃப்னஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னன்னா இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து என்னன்னா இங்க வந்து என்னன்னா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 20 கொஸ்டினை வந்து என்னன்னா கேட்டகரைஸ் வைஸ் வந்து என்ன பிரிச்சிருக்கோம். இதுல என்ன அப்படின்னா சயின்ஸ் கொஸ்டின்ல இருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஈஸி டு ஆன்சர். அண்ட் பாலிட்டில வந்து என்னன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க வித் அடிஷனல் வந்து என்னன்னா கவர்னன்ஸோட. ஓகேவா? இந்த கொஸ்டினுமே வந்து என்னன்னா நம்மளுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து என்னன்னா லைக் ஆன்சர் பண்ற மாதிரி தான் வந்து பாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. எக்கனாமிக் கொஸ்டினுமே வந்து என்ன ஆல்ரெடி டோல் தட். ஸோ இதுவுமே ஈஸி பார்ட். அண்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் பட் மோஸ்ட்லி தான் கேட்டிருக்காங்க. எதுவுமே கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கேட்கல. அண்ட் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் வந்து என்னன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து என்னன்னா ஹிஸ்ட்ரியில வந்து 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் என்ன அப்படின்னா கல்ச்சரல் பார்ட், அதாவது டான்ஸு, அதே மாதிரி வந்து மியூசிக் ஃபார்ம், இந்த மாதிரி வந்து என்னன்னா எல்லாத்தையுமே சேர்த்து வந்து 6 கொஸ்டின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியிலே கேட்டிருக்காங்க இந்த ஸ்லாட்ல. அதனால வந்து என்னன்னா நம்மளோட ஃபோக்கஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கணும். ஜியாகிரபி அண்ட் ஆல்சோ எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ் இதெல்லாமே வந்து என்னன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதான் வந்து என்னன்னா கேட்ட வந்து 20 கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான வந்து என்னன்னா இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து என்னன்னா இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். மெம்பர் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் பைலா ஆர் காமன்லி நோன் அஸ் வந்து சி வால்நட் அப்படின்னு கேட்குறாங்களே. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல பார்க்கும்போது ஆத்தோபோடா, மொலஸ்கா, அதே மாதிரி வந்து என்னன்னா பிளாட்டி ஹெல்மின்தஸ். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னோபோரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பண்ணதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். நம்ம வந்து என்ன சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா ஜஸ்ட் பேசிக்கா படிக்கும்போது நம்ம என்ன படிச்சிருப்போம்னா 5 கிங்டம் வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? இதுல நம்ம பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ணது வந்து என்னன்னா அனிமலா அண்ட் பிளான்டால ஃபோக்கஸ் பண்ணினா நம்மளுக்கு தெரியும் வந்து என்னன்னா எந்த இதுல வந்து என்னன்னா அதே மாதிரி மொலஸ்கா, அதே மாதிரி வந்து ஆத்தோப்போட வரும். பட் வந்து என்ன டென்னோபோரா வந்து என்னன்னா எங்க வரும்னு தெரியாது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தோம்னா இந்த கொஸ்டின் வந்து லைக் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியலன்னா இந்த கொஸ்டின் வந்து லீவ் அவுட் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து என்னன்னா நம்ம ஆப்ஷனை வந்து என்னன்னா ஒரு ஆப்ஷனை ப்ராப்பரா வந்து என்ன அப்படின்னா டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து என்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்களேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியான வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின். இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து என்னன்னா ரிஃபார்ம் வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ண சொல்லி லைக் கைண்ட் ஆஃப் வந்து என்ன எது சொல்யூஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங் வந்து என்னன்னா ப்ராப்ளம் இன் வந்து என்ன இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அஷ்யூர்ட் குவாலிட்டி சி டு த ஃபார்மர். டெஃபினட்டா வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து என்னன்னா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால இது வரும். லேக் ஆஃப் மெக்கனைசேஷன்ஸ் வந்து என்ன இது வந்து ப்ராப்ளம். ஓகேவா? பட் நாட் அ சொல்யூஷன்ஸ். ஸோ ஆன்சர் வந்து என்ன ரெண்டு மட்டும் தான் கிடையாது. இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி ஆல்சோ வந்து என்ன இன்டெப்த் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கான ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்குறாங்க. ஸோ அதையுமே வந்து என்னன்னா நம்ம வந்து என்னன்னா ஈஸியா அங்க வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஓகே. இந்த மாதிரி இதுல கொஸ்டின்லாம் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா நெகட்டிவே வந்து என்னன்னா போயிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து என்னன்னா பார்க்க வேண்டியது. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். அக்சஸ் டு இன்டர்நெட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ as we know that ஆர்டிகல் 19 வந்து என்னன்னா டாக் அபவுட் வந்து என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் வந்து என்ன எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா டெஃபினட்டா தெரியும். ஆக்சஸ் டு இன்டர்நெட் வந்து என்னன்னா அண்டர் வந்து என்ன ஃபண்டமெண்டல் ரைட். நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்குலயே வந்து என்னன்னா தெளிவா கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ எனி பாலிட்டி சோர்ஸ் படிச்சுமே வந்து இது நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஈஸி கொஸ்டின்ஸ். இப்போ ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா வுட் சே தட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ கொஸ்டின் மாதிரி. ஸோ அந்த இயர் வந்து என்னன்னா 2021ல மேபி வந்து என்னன்னா ஸோ இந்த மினிஸ்டர் வந்து என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ்ல வந்து அப்பியர் ஆயிருக்கலாம். அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல விச் மினிஸ்டர் லைக் பியூஷ் கோயல் வந்து என்னன்னா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே அஸ் வெல் அஸ் விச் மினிஸ்டர் கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து ஆன்சர். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட் ஆஃப் கேபினட் மினிஸ்டர் இன் 2023 வந்து என்னன்னா நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? இதுல மொத்த மினிஸ்டர் வந்து என்ன அப்படின்னா 29 வந்து என்னன்னா கேபினட் மினிஸ்டர் இன்க்ளூடிங் வந்து என்ன அவர் பிரைம் மினிஸ்டர். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவங்களோட வந்து என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி பார்க்கும்போது சார் நரேந்திர மோடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3 இதுல வந்து என்ன அப்படின்னு ஹெட் பண்ணுவார். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் 2 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒன் அட்டாமிக், இன்னொன்னு ஸ்பேஸ். ஓகேவா. அதே மாதிரி வந்து சில மினிஸ்டர்லாம் வந்து ஈஸியா வச்சுக்கலாம். லைக் ராஜ்நாத் கோவிந்த், அமித்ஷா, அதே மாதிரி நிர்மலா சீதாராமன், அதே மாதிரி வந்து என்னன்னா சார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி சார், அதே மாதிரி வந்து ஜெய்சங்கர் சார், இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஆல்வேஸ் வந்து நியூஸ்ல அப்பியர் பண்ணிருக்காங்க. பட் சில மினிஸ்டர்லாம் வந்து என்னன்னா நாட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன அப்பியர் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களோட இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இந்த ஐஸ்வினி வைஷ்ணவ் வந்து என்னன்னா ரயில்வேஸ் வந்து ரீசெண்டா வந்து என்ன அடியானாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னன்னா ஜஸ்ட் வி ஹவ் டு வந்து ரிமெம்பர் பிகாஸ் சம் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா இதுல இருந்து கூட கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து என்ன ஓகே. அதே மாதிரி வந்து அனுராக் சிங் தாகூர் இவரையும் வந்துருச்சு இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரோட்காஸ்டிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருப்பாங்க ஜோஷி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர், கோல் அண்ட் மைன். இதுல ரீசெண்டா வந்து இஷ்யூ போயிட்டு இருந்தனால வந்து இதுமே வந்து நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அதனால வந்து அதுல வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஓகே. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்களேன். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு எஜுகேஷன் செக்டர்ல இருந்து ரீசெண்டா கேட்ட வந்து ஏதாவது எடுத்து இனிஷியேட்டிவ். இந்த இயர் ஆஃப் வந்து என்னன்னா 2021. ஸோ இது என்ன பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் பாட்டில் வந்து என்னன்னா நம்ம வைக்கலாம். ஓகேவா. ஸோ கவர்னன்ஸ்ல வந்து என்ன எடுத்துட்டு இதுல வந்து என்னன்னா அந்த இயர்ல மேபி வந்து என்ன இந்த 2 ஸ்கீமும் வந்து என்ன அப்படின்னா ப்ரிவலண்டா இருக்கலாம். இல்ல வந்து என்னன்னா அடிக்கடி வந்து என்னன்னா அப்பியர் ஆயிட்டு இருந்தது. அதனால அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதர்வைஸ் வந்து என்னன்னா வேற இதுல இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து டேக்அவே எதுவுமே கிடையாது. ஆன்சர் வந்து போத் 1 and 2. ஓகேவா. அடுத்து பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 6 வந்து என்னன்னா பாலிட்டி. ஸோ வந்து சிஏஜி வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா. வி நோ தட் வந்து என்னன்னா சிஏசில வந்து ஏன் வந்து தேர்டு வந்து தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வந்து என்னன்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து என்னன்னா 5 இயர்ஸ் கிடையாது. நம்ம படிச்சிருப்போம் 6 இயர்ஸ் ஆர் வந்து என்னன்னா 65 வந்து என்னன்னா இயர்ஸ். ஸோ இது 2 தான் வந்து என்னன்னா அவரோட இதனால வந்து 5 இயர்ஸ் வராது. ஸோ இது டைரக்டா நம்மளுக்கு தெரியும் போது வந்து 1 and 2 வந்து என்னன்னா கரெக்ட் அப்படின்னு போட்டு ஆன்சர் போயிடலாம். ஓகேவா. ஸோ சிஏஜி நம்ம வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிறது வந்து 148 வந்து என்னன்னா ஆர்டிகல் நம்பர். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து என்ன டேக்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாலிட்டில இருந்து கொஸ்டின் எல்லாமே வந்து என்ன இன்டெப்தா தான் கேட்குறாங்க. சில கொஸ்டின் இன்டெப்தா வருது அண்ட் ஆல்சோ சேம் டைம் வந்து என்ன ஈஸியாவுமே வந்து என்ன சில கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா. அதனால வந்து என்ன ஸ்டாட்டிக் ரொம்ப வந்து என்ன இன்டெப்த் வந்து படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா. இந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்லாம் லைக் ரொம்ப வந்து என்ன இன்ட்ரிகேட் கொஸ்டின்ஸ் அதனால தான். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் 7th வந்து பார்த்தீங்கன்னா பெனின்சுலர் பிளாட்டோவோட வந்து ஹைட் ஆஃப் எலிவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஹைட் ஆஃப் எலிவேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி டு ரிமெம்பர் ஆல் த வந்து என்ன எலிவேஷன் பார்ட். பட் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஸோ ஜியோகிராஃபில வந்து என்ன பெனின்சுலர் பிளாட்டோவோட இதுல வந்து என்ன நம்பர் வச்சு வந்து என்ன சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ அதுக்கேத்தால நம்ம வந்து என்னன்னா ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஓகேவா. அடுத்து பெனின்சுலர் பிளாட்டோவோட வந்து என்ன ரெண்டா பிரிக்கும்போது ஒன்று சென்ட்ரல் ஹைலாண்ட் வரும் அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்து டெக்கான் பிளாட்டோ வரும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனின்சுலர் பிளாட்டோ அடிஷனல் வரும். ஓகேவா. ஸோ அதுக்கான எலிவேஷன்ஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேணும். இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் தெரிஞ்சுன்னா தெரியுது, தெரியலன்னு தெரியல, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 8th வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியாவோட டேர்ம் அதோட மீனிங். ஸோ நீங்க இப்போ யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாவே வந்து என்னன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாவே வந்து என்னன்னா ஏன்ஷியன் இந்தியால இருந்து கேட்குற வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் அண்ட் மீனிங் வந்து யாருக்குமே தெரியல. ஸோ அது வந்து என்னன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக் டு டேக். அப்படி தெரியலன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து லீவ் அவுட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றது. ஓகேவா. இன்னொன்று நம்மளால வந்து ஏன்ஷியன்ட் எல்லா இதுவான மீனிங் டேர்மே வந்து படிச்சுக்கிற முடியாது. ஏன்னா அதனால வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா ரிமெம்பர் வந்து வைக்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் வந்து என்ன வி ஃபர்கெட். ஸோ அதனால தான் சொல்றது இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா தெரிஞ்ச அட்டன் பண்ற வேண்டியது, தெரியலனா விட்டு போயிட வேண்டியதுதான். 9th கொஸ்டின் பாருங்களேன். ஓசன் டிப்ளீஷன் ஆன வந்து ஹியூமனுக்கு இதுமே வந்து என்ன செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸோ ஏன்னா ஓசன் டிப்ளீஷன்ஸ் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா வரும்போது அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா எஃபெக்ட் கேட்கறாங்க. விச் மீன்ஸ் நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டின் எப்படி இருக்கும்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்டா ஒரு மந்திரா இருக்கும் என்னன்னா கண்டிப்பா ஆல் த அபோவ் தான் வந்து என்னன்னா ஆன்சர் வரும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது இதுதான் வந்து எஃபெக்ட் ஆகும் இதுதான் எஃபெக்ட் ஆகாது அப்ளிகேஷன்ல இதுதான் ஃபியூச்சர்ல வரும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. எனி திங் வந்து ஹேப்பன் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதனால தான் சொல்றது. ஓகேவா. அதனால மோஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டினா வந்துச்சு அப்படின்னு ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு வந்து என்ன ஆல்தோபோ வந்து என்ன ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. மோஸ்ட் 90% வந்து என்ன இட் ஒர்க்ஸ் பட் 10% இட் நாட் ஒர்க். ஸோ அதுதான் வந்து என்ன பார்க்க வேண்டியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 வந்து என்ன அப்படின்னா பெனின்சுலா ரிவர் சிஸ்டத்துல வந்து என்னன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ஜியோகிராஃபி. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் செகண்ட் பார்ட் வந்து என்னன்னா தப்புன்னு பாருங்களேன். ஸோ தீஸ் ரிவர் ஃப்ளோ அக்ராஸ் வந்து என்னன்னா யங்ஃபுல் மவுண்டைன் அண்ட் ஆல்சோ ஸ்டில் யூத்ஃபுல் இன் ஏஜ். நம்மளுக்கு தெரியும் யூத்ஃபுல்லான ஸ்டேஜ்ல இருக்கிறது வந்து என்னன்னா ஹிமாலயஸ். அதனால தான் வந்து என்னன்னா அங்க இருக்கிற ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஹை ஃபிளட்ஸ் வந்து என்னன்னா உண்டாக்குது. ஓகேவா.
ஸோ இப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பா வந்து என்னன்னா பென்ஸ்டார் பிளாட்ல இருக்கிற ரிவர்ஸ் வந்து யூத்ஃபுல் இருக்காது. ஓகேவா? அது நல்லாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி ஒரு பெர்மனண்டான கோர்ஸ் வந்து உருவாக்கிடுச்சு. ஸோ அதனால டெஃபினட்டா இது தப்பு. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் பார்ட். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாட்டிக் வந்து என்னன்னா நாலேஜ் செக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து 11th கொஸ்டின் பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வின்னர் ஆஃப் ஐபிஎல். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே தான். ஸோ உங்களுக்கு கிரிக்கெட்ல வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை வந்து என்னன்னா ஈஸியா வந்து என்னன்னா இது பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து 12th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் வந்து என்னன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ மாடர்ன் இந்தியால இருந்து வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஓகேவா? அதுல ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்து 1942ல வந்து என்னன்னா கவாலியா டேங்க்ல நடந்தது. ஆனா இது கல்கத்தால இல்ல. இது லொக்கேட்டட் இன் வந்து என்னன்னா மும்பை. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ்ல வந்து என்னன்னா விளையாண்டுருக்கானுங்க இந்த கொஸ்டின்ல. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது வந்து என்னன்னா மைன்யூட்டா வந்து என்னன்னா பார்க்க வேண்டியது இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் ரைட் தான். ஸோ அதனால வந்து அதுல வந்து டவுட் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 13th கொஸ்டின்ஸ். ஸோ லைட்டஸ்ட் வந்து என்னன்னு கேஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம ஜியோகிராஃபில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டாட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் வந்து என்னன்னா படிச்சிருப்போம். இதுல எது அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து என்னன்னா 78% வந்து இருக்கும். ஓகேவா? மிச்சம் ரிமைனிங் எல்லாமே வந்து ரிமைனிங்ல இருக்கும். இதுல லாஸ்ட் பாருங்களேன். ஸோ ஹைட்ரஜன் வந்து என்னன்னா 0.00. இப்போ நியான்லாம் எடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இருக்கு. ஸோ CO2மே முன்னாடி இருக்கு, ஆக்சிஜன்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன எப்படி பார்க்கலாம்னா அந்த கம்போசிஷன்ஸ் எவ்வளவு வந்து என்னன்னா இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்ன ஹையா இருக்கும். ஸோ அப்ப லைட்டஸ்ட் வந்து என்னன்னா ஹைட்ரஜன். ஸோ அதுதான் வந்து என்னன்னா கடைசியில் இருக்கு. அடுத்து 14th கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீத் நாடக் அகாடமி வந்து என்ன அவங்க அக்னாலேஜ் பண்ண கிளாசிக்கல் டான்ஸ் வந்து என்ன எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க அக்னாலேஜ் பண்ணது 8 தான். ஓகே, 8 கிளாசிக்கல் டான்ஸ். பட் மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து என்னன்னா அந்த மைனிங் அண்ட் வந்து லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னன்னா 9 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இன்க்ளூடிங் வந்து என்னன்னா சாகு அப்படின்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து என்னன்னா இன்க்ளூட் பண்ணி சொல்லிடுவாங்க. பட் நம்மளுக்கு தேவை சங்கீத அகாடமியோடது வந்து என்னன்னா 8. அந்த 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அசாம்ல வந்துட்டு சத்திரியா, மணிப்பூர்ல வந்து மணிப்பூரி, ஒடிஷால வந்து ஒடி, அதே மாதிரி கதக், அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி, பரதநாட்டியம், கதகளி, மோகினியாட்டம். ஓகேவா? பரதநாட்டியம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். கதகளி வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி மோகினியாட்டம். இது ரெண்டுமே வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த சைடுன்னு. குச்சிப்புடி வந்து என்னன்னா ஆந்திரா வரும். கதக் வந்து யூபி. ஓகேவா? ஸோ 8 கிளாசிக் டான்ஸ் ஆல்வேஸ் வந்து ரொம்ப எப்படி வேணா வந்து அந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகே. அடுத்து 15th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். த பிரின்சிபல் ஆஃப் வந்து என்னன்னா சென்ட்ரிஃபிகேஷன்ஸ், அதாவது சென்ட்ரிஃபியூகல். ஓகேவா? ஸோ சென்ட்ரிஃபியூல இருந்து என்னென்ன அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை வந்து என்னன்னா ஆன்சர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதுல ஒரு ஆப்ஷன் பாருங்களேன். ஸோ ஒன்னாவது இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எலிமினேட் பண்ணீங்க செகண்ட் 3 வந்து வரும். இது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா as per the principle lighter particle are forced to the bottom and denser particle stay at the top. அப்படியே வந்து உல்டாவா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டென்சர் பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம்ல போயிடும். அதே மாதிரி மேல இருக்கிற டாப்புக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டர் பார்ட்டிகல் வரும். ஸோ இதுதான் வந்து என்ன இந்த சென்ட்ரிஃபியூகலோட ஃபங்க்ஷனு. ஸோ அதுதான் வந்து என்னன்னா மாத்தி கொடுத்தாங்க. மிச்சம் ரெண்டுமே வந்து என்னன்னா ரைட்டு தான். ஓகேவா? இது வந்து ரெண்டும் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா. ஸோ அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னன்னா நமக்கு நாலேஜ் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இதுதான் வந்து என்னன்னா அதில் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஜஸ்ட் வந்து என்னன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 16. ஸோ ஹிந்துஸ்தானி மியூசிக் கம்போசிஷன்ஸ் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது ரிலேட்டடாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா இது பண்ணுங்க. தெரியலையா ஜஸ்ட் வந்து லீவ் அவுட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து எல்லாத்தையுமே நம்மளால வந்து படிச்சு லைக் இப்போ நம்ம படிக்கிறனாலுமே வந்து என்னன்னா அந்த இதுக்கு ஏத்தாப்புல வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டா ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லீவ் அவுட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதுல எல்லாமே வந்து என்ன செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். அதோட டேர்ம் என்ன, அந்த டேர்முக்கு ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து என்னன்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இந்தோனேஷியா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதுதான் வந்து என்ன நோட் பண்ண வேண்டியது. ஓகேவா? அடுத்து 7th கொஸ்டின் பாருங்களேன். 17th கொஸ்டின்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்போர்ட் அண்ட் வந்து பிளேயர் அசோசியேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தனையே வந்து என்னன்னா கிரிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கிரிக்கெட் வாட்ச் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ரிலேட்டட் டு கிரிக்கெட். அது ஒன்று நீங்க மேட்ச் பண்ணாவே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடுது. அதனால என்னன்னா இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோ இருக்கும்போது ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு தெரிய இருக்கும். ஓகே, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆர் எனிதிங் ஏதாவது ஒரு ரிலேட்டடா நம்ம வந்து என்னன்னா மோர் வந்து என்ன டிவோட்டோட இருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடா கேட்கும்போது வந்து ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணி வந்து போறது நல்லது. அடுத்து 18th கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இட்ஸ் நாட் ரிட்டன் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் 3 பில்லியன், லூமினியஸ் ஸ்பார்க்ஸ், அட்வான்டேஜ் இந்தியா ஃப்ரம் சேலஞ்ச் டு ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாமே வந்து என்னன்னா ரிட்டன் பை வந்துன்னா அவர் சார் ஏபிஜே அப்துல் கலாம். பட் ரெஸ்பான்சிபிள் இந்த லிவிங் நான் லிவிங் நாட் வந்து அவரோட. ஸோ இப்போ வந்து என்ன
மேபி வந்து இந்த இயர் கூட கேட்கலாம். பட் அந்த இயர் கேட்டதுக்கான காரணம் வந்து என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து அவர் வந்து என்னன்னா நியூஸ் அப்படியே இருக்கலாம். ஸோ அதனால கேட்டாங்க. இந்த இயர் கேட்காங்க. மேபி கேட்டாங்கன்னா என்ன பண்றது அதுல? அதனால வந்து என்னன்னா, இங்க குடுக்கப்பட்ட அவர் ரைட் பண்ண நோட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, மொத்தம் 18 புக் இருக்கு ஓகேவா? இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 7 தான். இதுல டெவலப்மெண்ட் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இந்தியா 2022 விஷன்ஸ், விங்ஸ் ஆஃப் ஃபயர் ஆட்டோபயோகிராபி, அதே மாதிரி இக்னைட்டட் மைண்ட்ஸ், luminous spark, மிஷன் இந்தியா, இன்ஸ்பைரிங் தாட், அதே மாதிரி இன்டோமிட்டபிள் ஸ்பிரிட், envisioning the empower nations, you are born to blossom, turning point, the journey through a challenge, target 3 billion, my journey, the manifesto for challenge, forget your future, forge your future, ignited scientific pathway to the bright future, அதே மாதிரி டிரான்சிடன்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் இந்தியா. ஸோ மொத்தம் 18 புக் இருக்கு. ஜஸ்ட் வந்து என்னன்னா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதான். கேஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கிறது. அடுத்து 19th கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். காஞ்சிபுரம்ல வந்து இதை விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெம்பிள் லொக்கேட்டட் காஞ்சிபுரம். ஸோ இந்த கொஸ்டின் தமிழ்நாட்டு ரிலேட்டடாக இருந்ததுனால வந்து நம்ம தமிழ்நாடு லைக் தமிழ் ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுவோம். பட் நார்தன் பீப்புள் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எக்கம்பரேஸ்வரர் டெம்பிள் வந்து என்னன்னா லொக்கேட்டட் வந்து என்ன காஞ்சிபுரம். மிச்சம் இருக்கிற டெம்பிள் எதுவுமே வந்து என்னன்னா காஞ்சிபுரத்துல கிடையாது, பட் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு. ஸோ அதுதான் வந்து என்னன்னா நோட் பண்ண வேண்டியது. இப்போ என்ன மீனிங்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா கல்ச்சர் பார்ட்ல வந்து என்னன்னா மோஸ்ட் ஸ்பெசிபிக் டுவர்ட்ஸ் வந்து என்னன்னா டெம்பிள் டிரான்ஸ்ஃபார்ம். அதே மாதிரி வந்து என்ன டான்ஸ்லேயே வந்து என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து ஹிந்துஸ்தானிக், ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து வந்து கேட்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. ஓகே, அந்த அந்த ஏரியால கொஸ்டின் கேட்டால் அதுக்கான ஸ்டாட்டிக் பார்ட்டை வந்து என்ன கம்ப்ளீட்டா வந்து என்ன கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அடுத்து இதுதான் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற வந்து 9 வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் டெம்பிள். ஸோ எக்கம்பேஸ்வரா டெம்பிள், காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள், காஞ்சி வந்து என்னன்னா காமாட்சி அம்மன் டெம்பிள், வரதராஜா டெம்பிள், உலகநாத பெருமாள் டெம்பிள், திரு திரு திருலோக்பெயின் டெம்பிள், அதே மாதிரி வந்து என்னன்னா சத்தியமதேஸ்வரி. ஸோ இது மாதிரி வந்து என்னன்னா 9 இருக்கு. நீங்க வந்து என்ன பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து 22 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் ஆஃப் அம்பேத்கர் லொகேஷன்ஸ். நம்ம ஏன்ஷியன் இந்த ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிம்பேத்கர் கேவ் தான். ஏன்னா ஏன்ஷியன் பீப்புள் ஆர் வந்து இண்டஸ் வேலி பீப்புள் வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி இந்த பீப்புளே வந்து என்னன்னா வாழ்ந்தது இடம் வந்து பிம்பேத்கர். ஸோ பிம்பேத்கரோட லொகேஷன் வந்து மத்திய பிரதேஷ். ஓகேவா? இது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஃபார்த்த வந்து என்னன்னா இந்த ஸ்லாட்ல வந்து என்னன்னா கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதுக்கான லொகேஷன்ஸ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா. பிம்பேத்கர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல. ஓகேவா? சில கொஸ்டின்ஸ் வந்து ஹார்டா இருக்கலாம், சில கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஆனால் 15+ கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஈஸி தான் வந்து என்னன்னா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்டாட்டிக்ல வந்து எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து என்ன வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சீரீஸ்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து என்னன்னா பார்ட், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸோட வந்து என்னன்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுக்கான வந்து என்னன்னா கொஸ்டினை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஓகே, அதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருங்க. ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் நம்ம வந்து என்னன்னா அப்கமிங்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன இதில் பார்த்துக்கலாம். ஓகே, அண்டு நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஆல்சோ வந்து என்ன ப்ரிப்பேரிங் ஃபர்ஸ்ட் இந்த ஐபி எக்ஸாம். அண்ட் ஆல்சோ வந்து என்ன அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டவுட்ஸ் ஆர் வந்து எனி ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்றதுனா இந்த வீடியோட வந்து என்ன கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் இருக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுக்கான பிடிஎஃப் வந்து என்ன அப்படின்னா இந்த வீடியோட வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நாங்கள் ப்ரொவைட் அதை பார்த்து வந்து என்ன அப்படின்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.